லாஸ்ட் ஒரு 1 வீக்கா நான் சோஷியல் மீடியால கம்ப்ளீட் ஆப்சென்ட். அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. என்னோட கிளையண்ட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா நான் வச்சிருந்த இந்த எக்ஸர்சைஸ் வீடியோ டியூட்டோரியல்ஸ் எல்லாம் ஏதோ கரெக்ட் ஆகி டெலிட் ஆகி போச்சு. அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிட முடியும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் அது முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி எல்லா வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷூட் பண்ண வேண்டியதா போச்சு. அதனால இந்த கண்டென்ட் கிரியேஷன்லயோ இல்ல சோஷியல் மீடியாலயோ தேவைப்படுற அளவுக்கு ஃபோக்கஸோ டைமோ கொடுக்க முடியாம போயிடுச்சு. அவ்வளவு ஏன் இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸ் நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் கூட பண்ணலன்னா பாத்துக்கங்களேன். பட் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா என்னால ஒரு ஸ்டேபிளா இருக்க முடியாது. என்ன இந்த ஒரு பாஸ்ட் 10 டேஸ் கண்ட்ரோல்டா பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டது டென்னிஸ் அண்ட் பிக்கிள் பால் தான். அண்ட் ஆஃப் கோர்ஸ் சோறு, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சோறு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாச கடைசியில ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. அதை அட்டன் பண்றதுக்காக இந்த தடவை நானும் ஊருக்கு வந்திருக்கேன். அது என்ன ஃபங்க்ஷன், என்ன தேதியில் நடக்க போகுதுங்கிற எல்லா செய்தியுமே இவங்க ரிவீல் பண்ணுவாங்க அவங்களோட சேனல்ல. ஊர்ல எங்க வீட்டுல சொசைட்டில இருந்து பால் வாங்குவாங்க. அதுல சும்மா பூஸ்ட் போட்டு குடிச்சாலே மில்க் ஷேக் மாதிரி அப்படி இருக்கும். ஊர்ல இந்த வார சந்தை போட்டிருந்தாங்க. அங்க போய் இந்த சமோசா, பஜ்ஜி, அப்புறம் இது என்னது நொறுக்கல், இதெல்லாம் ஃபுல் கட்டினதுனால டின்னர் ஸ்கிப். பட் ஊருக்கு வந்துட்டதுனால நாளைல இருந்து ஜிம் ஸ்கிப் கிடையாது. அதனால டெய்லி வீடியோவும் ஸ்கிப் கிடையாது. ஏர்லி மார்னிங் ஜிம்முக்கு போகணுங்கிறதுனால நைட் 2 ஸ்கூப் போய் எடுத்துட்டு சீக்கிரமா தூங்க போயாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.